எவ்வளோ தண்ணி தாவமா இருந்திருக்கும் பாரு, எப்படி குடிச்சிட்டு இருக்குதுன்னு. கொஞ்ச நேரம் இங்கேயே நில்லு, நாம் அங்கே போனோமா அது பறந்து ஓடிடும். அது தண்ணி குடிச்சிட்டு போகட்டும், நாம அப்புறமேட்டி போகலாம். ஆமாம் பத்தியா, எவ்வளோ தண்ணி தாவமா இருந்தால் எப்படி குடிச்சிட்டு இருக்குது பாரு. அது இந்த காக்காயை பார்க்கவும் எனக்கு அந்த காக்கா ஒரு பானையில் கல் எடுத்து போட்டு தண்ணி குடிக்கும்ல மேலே வரைச்சி, அந்த கதை டக்குன்னு ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கு பாரு தண்ணி போத மாட்டேங்குது, எப்படி நடக்குது பறக்காம. வயிறு ஃபுல்லாக முட்டை முட்டை குடிச்சிருமாக்கும், பறந்தா வாந்தி கீந்தி வந்துரும்ல. அதான் காக்கா வாந்தி எடுக்குது உனக்கு, போயே போச்சு நடந்து. சரிவா, அந்த கல் மேலே போய் தண்ணியில் காலை வச்சுக்கிட்டே உட்காரலாம். இப்போ அருவி மாதிரி போது போகிற தண்ணி. சே, வரும்போது எதனா திங்கிற பண்டை எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். இங்கே நல்ல நிழலாக இருக்குது, இங்கேயே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துருக்கலாம். அட, நம்ம சோனியாவுக்கு ஒரு ஃபோனை போட்டால் அவள் போய் வீட்டில் எதனா இருந்தால் எடுத்துகிட்டு வர போகிறா. அவள் ஒண்டியமா வீட்டில் போர் அடிச்சுட்டு தானே இருப்பா. அவளும் வந்துருவா, அங்கே நல்லா ஜாலியாக இருக்கு பாரு. என்ன சந்தியா அப்படியே தண்ணியில் உக்காந்துக்கிட்ட, உங்கள் அம்மா திட்ட மாட்டாங்களா நனைஞ்சிட்டு போனா? அதெல்லாம் பார்த்துக்கலாம் டி, ஜாலியாக இருக்கு பாரு. நீயும் வா, அவளுக்கு நீயே ஒரு ஃபோன் அடிச்சு அப்புறமா என்ன எடுத்துட்டு வான்னு சொல்லு. அவள் வந்தாலாம் நம்மளை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பா. சோனி, நான் தான் வீட்டில் எதுனா ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துட்டு இங்கே தண்ணி ஓடுற இடத்துக்கு வா. நாங்கள் இங்கே தோப்பில் தான் இருக்கிறோம், தென்னந்தோப்பில். யாராக இருக்கிறீங்க அங்கே? நான் அப்புறம் உங்கள் அக்கா சந்தியா 2 பேர் தான் இருக்கிறோம். அப்புறமா தண்ணி எடுத்து விட்டுக்குறாங்கன்னு எங்கள் அம்மாட்ட அப்படி சொல்லிட்டு வந்துடு. எங்கள் அம்மா பாத்திரம் வச்சுருந்தாங்க, நான் மறந்துட்டேன். ஃபோன் அடித்தேன் எடுக்கல. சரிடி, நான் சொல்லிட்டு எதனா தின்பண்டம் தான் எடுத்துட்டு வரேன், நீ வையே. என்னடா தம்பி, யார் நீ? இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்டியும் உங்கள் அம்மா கூட வந்தியா இல்லை தனியாக வந்தியா? அக்கா, நான் பயலுகளோட வந்தேன். எல்லாம் அங்கே மாங்காய் மரம் இருக்குது, அதை பிச்சுக்கிட்டு வருவாங்க. நான் முன்ன தண்ணிக்கு போகலாம்னு வந்துட்டேன். டெய்லியுமே இந்த டைமுக்கு வருவோம், வந்து தண்ணியில் குச்சிக்கிட்டு விளையாடுவோம். யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதெல்லாம் சரி, நீ என்ன டான்ஸ் கிளாஸா போற? டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசுற, நின்னு பேசுறடா. அது நான் குஷி ஆயிட்டேன்னா அப்படித்தான், காலும் கையும் சும்மா நிற்காது, ஆடிக்கிட்டே தான் இருப்பேன். எனக்கு தண்ணியை பார்த்தாவே ஜாலியாயிரும். ஓ, ஜாலியா வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பியோ? சரி சரி, ஒரு மணி நேரம் கழிச்சு வா. நாங்க 1 மணி நேரம் கழிச்சு தான் அங்கிருந்து போவோம். அக்கா, நாங்கள் தான் தினைக்கும் வருவோம். நீங்கள் இன்னைக்கு புதுசாக வந்துட்டு எங்களை விரட்டுறீங்க. டேய் தம்பி, இந்த தென்னந்தோப்பு யாருக்கு தெரியுமா? அவ நிக்கிறாள்ல, அவங்க சித்தி இதுதான். நீ போயிட்டு அப்புறமா வா. என்ன, நீ எங்களை பார்த்துருக்க மாட்டேன். நாங்கள் ஊர்ல இருந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்திருக்கோம், புரிஞ்சதா? போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு வா. அப்படியா? சரிக்கா, 1 மணி நேரம் கழிச்சு போயிடுவீங்கல்ல? ஆமாண்டா, போயிடுவோம். போயிட்டு வா. சரிக்கா, நான் போயிட்டு 1 மணி நேரம் கழிச்சு கரெக்டாக வரேன். பாத்தியாடி, எத்தனோண்டு இருந்துக்கிட்டு சும்மா நின்று பேசுறானா பாரு, டான்ஸ் ஆடிக்கிட்டே பேசுறான். விடு, வருங்கால டான்ஸ் மாஸ்டர் இந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிடுவோம். இங்கே தான் இருக்கீங்களா? நான் எங்கே இருக்கீங்கன்னு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு இப்போ தான் வரேன். வா வா, சொன்ன மாதிரியே அப்படியே ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா. ஆமா, எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டியா நீ? சொல்லிட்டேன், ஆனால் அவங்க வரதுக்கு நேரம் ஆக மாட்டிருக்கு, ஏதோ வேலை கிடக்கா, அப்புறமா தான் வரேன்னு சொன்னாங்க. சரி, நீ ஒண்டியுமே வீட்டில் இவ்வளோ நேரமாக என்ன பண்ணிட்டு இருந்த? அதுவா, நேற்றுலேருந்து நான் டிவியை தான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நியூஸ் சேனல் தான். நாளை கார்ட்டூனை தவிர வேற பார்க்க மாட்டேன். நேற்றுலேருந்து நியூஸே தான் பார்த்துட்டு இருந்தேன், தெரியுமா? அதான் நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, அப்புறம் இன்னும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க நீ? அது என்னவோ என் தளபதி ஜெயிச்சிட்டார்ல, நான் அப்படிதான் பார்த்துட்டே இருப்பேன். நேற்றுல எவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு தெரியுமா? இப்போ அதை பார்க்குறதுக்குல. ஆமாம், நேற்றுலாம் என்னம்மா செலிப்ரேஷன் பண்ணாங்க தெரியுமா? பட்டாசு அடிச்சு பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. கலர் கலர் பட்டாசுல. ஆமாம், கேக்கெல்லாம் கட் பண்ணி மாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த நியூஸை பார்க்க ஐயோ, அது எப்படி டைம் போச்சுன்னு தெரியல. ஆனால் காலையில் 8 மணி எப்படா ஆகணுட்டு இருந்தான், அப்புறமா சர்ன்னு டைம் போயிடுச்சு நேற்றுலாம். சரிட்டி வாங்க, அதே எவ்வளோ நேரம் பேசிட்டு இருப்பீங்க, அதான் முடிஞ்சிட்டுல. அந்த பையன் குட்டி பையன் வேற வந்து போயிருக்கான். அப்புறமா தண்ணியில் அவங்களும் குளிப்பாங்களே, நம்ம 1 ஹவர்ல கிளம்பிடணும். அவங்களும் பாவம் தானே, டெய்லி வருவாங்களாமா. யார் அது? அது தெரியல சோனி, இந்த ஊருக்கார பையனாட்டிருக்கு. டெய்லி இங்கே வந்து விளையாடுவாங்களாமா. அது வந்துட்டு போனால் நாங்கள் போங்கடா அப்புறமா வாங்கன்னு அனுப்பி விட்டோம். சரி.